அடுத்து பேச வருபவர் சூரியன், இந்து, கல்லூரி வாசல் என்று 90களில் பல வெற்றிகளை கொடுத்தவர். சங்கர் என்று பிரம்மாண்ட படைப்புகளை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தவர். பல இளம் இயக்குநர்களுக்கு உதாரணமாய் திகழும் திரு பவித்ரன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வீட்டிருக்கின்ற அருமை நண்பர் தயாரிப்பாளர் திரு பாண்டு சார் அவர்கள், ராஜ்குமார் சார் அவர்கள், பேரரசு சார் அவர்கள், எனது சகோதரர் அரவிந்தராஜ் சார் அவர்கள், குருஜி அவர்கள், எனது அருமை சகோதரர் மட்டுமல்ல எனது தயாரிப்பாளர். அதான் நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் அந்த சென்னையிலேருந்து என்னை பெங்களூர் கூப்பிட்டு போய் அங்கே ஒரு கன்னட படம் பண்ணி வச்ச தயாரிப்பாளர் அவர் சார். அவரே கனடாவிலிருந்து சென்னைக்கு ஒரு தயாரிப்பாளரை கூப்பிட்டு இங்கே படம் வச்சுருக்காருன்னு உண்மையாகவே நேஷ்னல் இன்டிகிரேஷன் மாதிரி அவர் உண்மையாகவே பார்க்குறதே இவ்வளோ சிம்பிளாக இருக்கார். நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு மிகப்பெரிய சோஷியல் ஒர்க்கர். கடவுள் இந்த சின்ன வயசில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாரத்தை கொடுத்து எத்தனை பேருக்கு தெரியுங்க, கிட்டத்தட்ட ஒரு புகழ்ச்சிக்காக சொல்லலை, ஒரு 500-600 குழந்தைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சிறப்பானவர் அவர். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு படத்தை இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் அத்தனை பேரும் தமிழர்களுக்கு தெரிந்த ஒரு முகம் அண்ணன் புகழேந்தி. அவருக்கு மிகச்சிறந்த அரசியல் எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறது ஆணித்தரமான சொல்ல முடியும் என்னால். ஏன்னா அவ்வளோ நல்ல மனசு அவருக்கு. அடுத்தவரை சொல்ல வேண்டியதே இல்லை. எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் அவர். அண்ணன் தேவா அண்ணன் அவருடைய சன்னு. என்னுடைய எல்லா பாடல்களும் ஹிட்டாகும். எவ்வளோ அவருடைய மூமெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க, ஒரு இடத்துல நடந்துட்டு போனால் அந்த நடந்து போகிற ஒரு 10 ஸ்டெப்புக்கு 10 பேரை பார்த்து அந்த 10 பேரை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் அவர். இந்த படத்தில் பண்ணியிருக்காரு பாருங்கள். இன்டீரியர் என்ன ஆயாம கமர்ஷியல் டைரக்டர். அந்த கமர்ஷியல் டைரக்டராக இருக்கிறதுனால இந்த படத்தை நோட் பண்ண என்னால் முடியுது. எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி தெரியுமா? உலக அளவில் கமர்ஷியல் படங்கள் தான் மிகப்பெரிய கலெக்ஷனையும் மிகப்பெரிய ஹீரோஸையும் உருவாக்கி கொடுத்துருக்கு, டைரக்டர்ஸையும். நல்ல கமர்ஷியல் சாங்ஸை பக்காவாக ஸ்ரீகாந்த்கிட்ட வாங்கி கொடுத்துருக்காரு. கமர்ஷியல்னா நான் ஏகப்பட்ட கமர்ஷியல் பாட்டுகள் நம்ம படங்களில் பண்ணியிருக்கோம். அந்த ஃபீலிங்கோட பார்க்குறேன். அவருக்கு ஈடு கொடுத்து மிகச்சிறந்த பாட்டையும் கமர்ஷியலாக கொடுத்து கூடவே ஆடி இருக்கார் பாருங்க. அவர் மட்டும் ஆடினார், தயாரிப்பாளர் ஆட விட்டு போட்டி. அதாவது மூமெண்ட் ஹிப்பு போய் அந்த ஹிப்போட இடிக்குது. அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அது உண்மையாகவே பாருங்கள், நான் நெக்ஸ்ட்டு படம் பண்ணும்போது கன்ஃபார்மாக அவருக்கு ஒரு கேரக்டர், பெரிய கேரக்டர் பண்ணணும். காரணம் என்னென்னா, அந்த ஃபேஸில் பாருங்கள், உங்களுக்கு அந்த ஒரு இது தெரியல, அப்படியே சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் நம்ம மனசுக்கு. அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அடுத்தபடியாக ரிஷி, நல்ல ஃபியூச்சர் இருக்குது சார் உங்களுக்கு. க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் அவ்வளோ, நான் டெக்னீஷியனை சொல்கிறேன், தவறாக நினச்சக்கூடாது. பர்ஃபெக்டாக இருக்குது, ஹைட்டாக இருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணுவீங்க, வாழ்த்துக்கள், மிகச்சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை சார், இப்போ ஹீரோ சொல்லிட்டு தயாரிப்பாளர் சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா கேமராமேன், அவர் பேர் என்ன? அவர் வரலையா? அவருக்கு ஒரு வாழ்த்து சார். காரணம் என்னென்னா, ஒரு ஒரு கேமராமேனுடைய ஃபீல் அப்படின்னு டைரக்டர் காட்சியை சொல்லுவார். ஆர்டிஸ்ட்டை ப்ரொடியூசர் கொடுத்துருவாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த கேமராமேன் தான் கரெக்டாக அந்த ஃப்ரேமிங் செட் பண்ணி, ஒரு ஃப்ரேமில் கூட எம்டியான ஸ்பேஸே தெரியல. பார்த்தீங்களா என்ன சார்? கரெக்டாக பாலா, கரெக்டு தானே பாலு? அவ்வளோ சிறப்பாக அந்த கேமராமேனுடைய ஒர்க் இருந்தது. அதே மாதிரி எடிட்ரு, நான் ஒரு டெக்னீஷியனுங்கிறனால இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சிறப்பாக அவங்க பண்ண சிறப்புகளை சொல்லணும். எடிட்டர் பாருங்கள், அந்த மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, மியூசிக் டைரக்டர் கொடுத்த சாங்குக்கு தகுந்த மாதிரி கட்டிங் கொடுத்துருக்காரு. அவ்வளோ சிறப்பாக அவருக்கு என்னுடைய சிறப்பு. ரஞ்சித் குமார் வந்திருக்காரா? நல்லா பண்ணியிருக்கீங்க. யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க நீங்கள்? சசி, வெரி குட், வாழ்த்துக்கள். நல்லா பண்ணியிருக்கார் சார் எடிட்டிங் பொறுத்த வரைக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இவர் எடிட் பண்ணது தேவா சார், ஸ்ரீகாந்த் சார் கொடுத்த அந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி க்ளோஸ்அப் ஷாட்டில் எப்படி மூமெண்ட்டு கொடுக்கணும், அதே மாதிரி லாங் ஷாட்டில் எத்தனை டெக்னீஷியன்ஸை வச்சு, சாரி ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு ஷாட் எடுக்கணுங்கிறத டான்ஸ் மாஸ்டர் மிக சிறப்பாக அந்த கமர்ஷியல் சாங்கில் பண்ணியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த பாரதி இதில் பண்ணியிருக்காங்களா? பாரதி மாஸ்டர், அந்த பாரதி மாஸ்டருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப காலமாக எனக்கு தெரியும், படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அழகாக பண்ணி அவங்க கூட 2 மூமெண்ட், அவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கு சொல்லிவிடுங்க. எதுக்கு இதெல்லாம் நான் செப்பரேட்டாக கூப்பிட்டு சொல்லனா, ஒரு டெக்னீஷியன்ஸ், ஒரு நடிகர்கள், இவங்களுக்கு தயாரிப்பாளர், கேமராமேன், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மேடையில்
கிடைக்கக்கூடிய புகழ்ச்சி தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய செக்கை விட மிகச்சிறந்தது. அடுத்த படத்துலையும் அடுத்த நிகழ்ச்சியிலும் மிக சிறப்பாக செய்யணுங்கிற ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு வந்துடும். இதையெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு கொண்டு போய் செலுத்துவது யார்? அப்பொழுது வந்து என்னென்னா மீடியாவில் வந்து பேப்பர், தினத்தந்தி இந்த மாதிரி இதில் தான் வரும். ஆனால் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க அடுத்த நிமிஷமே கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஆட்கள் ஊடகக்காரர்கள். சகிக்குமானே? அவ்வளோ சிறப்பாக அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் உண்மையாகவே நான் சொல்கிறது, இண்டஸ்ட்ரியில் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் நான் பார்த்துட்டேன் சார். தமிழில் எப்படின்னா நீங்கள் சிறப்பாக கொடுத்தீங்கன்னா அதை விட 10 மடங்கு சிறப்பாக ஊடக மக்களை சென்றடைய வைக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரியில் அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. நான் முகஸ்துதிக்காக பேசலை. ஏன்னா என்னை பற்றி தெரியும், உனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். நம்ம எதுவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறோம். நல்ல படங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு தகுந்த மாதிரி டைட்டில் கொடுத்துருக்காரு ப்ரொடியூசர். அந்த டைட்டில் அதுக்கு வாழ்த்துக்கள். இந்த டைமு குற்றம் தவிர எப்படின்னா 26 பேரை டப்புன்னு ஷூட் பண்ண குற்றத்தை நம்ம ஹெலிகாப்டரை சும்மா வந்து தவிர்த்துருங்கன்னு போக முடியாது. எவரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி திருப்பி அடிக்கணும். அதுதான் தவிர அப்படின்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். குற்றஞ்செயலை சும்மா விட்டு நம்ம தவிர்த்துட்டு போயிட்டே இருக்க முடியுமா? ஐயா வந்து சொல்லிட்டு இருக்காரு, எல்லா டெக்னிக்கும் சிறப்பாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய முகம் வந்து தயாரிப்பாளருடைய மனசு மாதிரி மலர்ச்சியாக இருக்குது சார். ரொம்ப அது வந்து அமைகிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இந்த படத்தில் அது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்கீங்க, நல்லா ஹைட்டாக இருக்கீங்க. வாழ்த்துக்கள், நல்லா வருவீங்க நீங்கள். ஆமாம் ஆமாம், எல்லாமே உழைப்பு. நான் அந்த காலத்துலேருந்தே எல்லா ஃபங்க்ஷன்லையும் சொல்லுவேன், உழைப்பு. அமரர் சார் வந்து இங்கே வந்து பேசிட்டு இருந்தார். நான் அப்படியே அவர் பேசுகிறதெல்லாம் கேட்கல, ஃப்ளாஷ்பேக் போனேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மரமும் எல்லாமே அவருடைய புகழப்படம். அவர் நின்று பேசாத இடம் கிடையாது. இந்த பிரசாத் ஸ்டுடியோ, இந்த காம்பவுண்டு ஃபுல்லாக வந்து அவங்க நடத்தின ஆட்சி, அரசாட்சி எவ்வளோ சிறப்பு தெரியுமா? அதனுடைய விளைவுகள் தான் மனசில் இல்லை, எந்த விதமான குற்ற எண்ணமும் இல்லாமல் அழகாக பேசுகிறாரு. ஆக அந்த மாதிரி ஒரு சரித்திர சிறப்பு வாய்ந்த இடம் இந்த பிரசாத். அவங்களுக்கு முதற்கண் இந்த படத்துக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த தியேட்டர் கொடுத்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, சரி கன்னடாவில் நீ என்ன படம் பண்ணீங்கன்னு எனக்கு கேட்பீங்க இல்லையா? அதான் அந்த பரியேறும் பெருமாளுங்கிற படம் நல்லா ஹிட்டாக ஓடிச்சு இல்லையா? அதை அப்படியே வந்து கன்னடாவில் கொஞ்சம் பெருசாக வச்சு பண்ணி நல்லா போயிருந்து போன செப்டம்பர் 30 ரிலீஸ் பண்ணோம். அடுத்தது இப்போ டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இந்த உழைப்புனால வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக ஆர்டிஸ்ட்டை வச்சுருக்காங்க. அந்த தம்பி சொன்னார், காமெடி சென்ராயன் மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு வருவார். என்னென்ன தெரியும் சார், இதில் ஒன்றும் சிறப்பே இது என்ன விஷயம்னா, இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியே எடுத்து கொடுக்கறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்க வைக்கிறது, மக்களை பார்க்க வைக்கிறது. ஏன்னா இன்றைக்கி வந்து மீடியாஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதிகமாக தியேட்டருக்கு வர வைக்க மாட்டாங்க. இது அனைத்து மந்திரங்களும் ஊடகங்கையில் தான் சார் இருக்குது. ஏஸ் அ தயாரிப்பாளர், ஒரு டைரக்டருங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தயாரிப்பாளர் பெங்களூர்லேருந்து வந்து எவ்வளவு சிறப்பாக எத்தனை டெக்னீஷியன்ஸ் வேலையும் எத்தனை குடும்பத்திற்கு வந்து அவர் உதவியும், அதாவது மறு வாழ்வும் கொடுத்துட்ருக்காரு. ஆக ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது மிகப்பெரிய சொப்பனம். இவங்க வந்து அழகான சிறப்பான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. தயவுசெய்து ஊடக நண்பர்கள் சிறப்பாக நீங்கள் செய்வீங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த அனைத்து குழுவுக்கும். யாரையாவது விட்டுருந்தா தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள். ஸ்ரீகாந்துக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்து. ஏன்னா அவருடைய பணத்துக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சாங்கை கொடுத்தாரு பாருங்க. கொடுத்தது மட்டும் இல்லை, அழகாக ஆடி ப்ரொடியூசரை ஆட வச்சு மிக சிறப்பாக ஒரு குதூகலிப்பான ஒரு விஷயத்தையும் கொடுத்துட்டு, அப்படியே நம்ம வந்து லயிச்சிருக்கிற நேரத்தில் டக்குன்னு கட் பண்ணி பாருங்க பண்ணிட்டாருன்னா சென்டிமெண்ட்டு கொண்டு வந்துட்டார். அந்த பாப்பா பாருங்கள், அப்படியே கண்ணு தண்ணி வர மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்துட்டார் பாருங்கள். அந்த கதையினுடைய சிறப்பு மிக சிறப்பாக இருக்குது. ஏன்னா இது கமர்ஷியல் படமோ அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அப்படி கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு அம்மா, அந்த அம்மா அவன் கொடுத்து கரெக்டாக போய் டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போட்டு மாலை போட்டு காட்டாங்க. இன்னும் ஒரு வழி. ஸோ கதையில் வந்து என்னெல்லாமோ இருக்குங்கிறத வந்து தயாரிப்பாளர்களும் மிக சிறப்பான விதத்தில் சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். குற்றம் தவிர எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ங்கிற மாதிரி குற்றம் செய்தவனுக்கு தண்டனையை கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். ஊடக நண்பர்களுக்கு சிறப்பு நன்றி, தேங்க்ஸ். மிகச்சிறந்த வகையில் இது மக்களுக்கு சென்றடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.